அனைவருக்கும் வணக்கம். அ இன்றைக்கு இந்த வீடியோவில நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிற விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பயோகேஸ். அ பயோகேஸ் வந்து இப்ப கா தற்சமயம் அ அதனுடைய தேவைப்பாடு பெரும்பாலான மக்களால உணரப்பட்டிருக்கிற விஷயம். என்னுடைய நண்பர் ஒருவர் அ என்னுடைய அந்த பயோகேஸ் யூனிட் மற்றது அதிலிருந்து அந்த பயோகேஸ் எடுத்த பிறகு அது இந்த உள்ளீடுகள் வெளியால வருகின்ற பொழுது அதை எப்படி நாங்கள் எங்களுடைய ஹோம் கார்டனுக்கு ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடாக பாவிக்கிறதா உரம் கலைநாசினியா பாவிக்கிற என்ற விஷயத்தை ஒரு ஆதாரமான வீடியோவை போட்டால் பல பேருக்கு நன்மையாக இருக்கும். அதால் நீங்கள் இது ஒரு ஒரு காணொளியாக செய்து போடுங்கன்னு சொல்லி எனக்கு என்னுடைய நண்பர் சொன்னார். அதை விட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நேராக பார்க்கணும் அப்படின்னா அப்போ சில வேளை நான் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களில் சில சிரமங்கள் இருக்குது. அதால் இதை நான் ஒரு வீடியோ காணொலியாக போட்டால் இதில் ஆர்வம் இருக்கிறவர்கள் இதை மேற்கொள்வார்கள். அதோட மற்ற தேவைப்பாடுடையவர்களும் இதில் சில தெளிவுகளோட இதை தாங்களும் செய்யணுமெண்டா அதுக்கான வழிகாட்டுதலை ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் வீடியோவாக தான் இந்த காணொளி அமையும். ஓகே, இதில் நான் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதான் அந்த கேஸ் அடுப்பு. இந்த கேஸ் அடுப்பை நான் இப்போ உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன். பாருங்க அது எவ்வளோ ஃப்ளேம் என்றால் அந்த நெருப்பின் இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு கேஸ் கூட 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 அந்த கேஸ் இந்த பலூன் நாங்கள் இன்னும் ப்ரெஷர் பண்ண இப்படி இந்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரு ஃப்ளேம் வரும், நெருப்பு வரும். இப்போ இதான் வந்து அந்த பயோகேஸை நாங்கள் சேமித்து வச்சுருக்கிற ஒரு பலூன். இப்போ இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான செட்டப்பில் அந்த தாய்ந்தியார்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தான் நான் வாங்கினான். இப்போ அது வந்து இது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பலூன் இருக்குது, இப்போ வந்து வெளியிலேயும் ஒரு பலூன் இருக்குது. அப்போ பாதுகாப்பு மற்ற இது மிதண்டாயோடைய குயிக்காக மேலே போயிடும் ஏதாவது சிக்கல் என்றாலும். மற்ற இதான் டேங்க். இந்த டேங்கில் நீங்கள் போய் பார்க்குறீங்க, இதுக்களால் நாங்கள் எங்களோட மரக்கறி கழிவையோ அல்லது சாணத்தையோ கரைச்சி ஊற்றுறது. இது வந்து வெளியில் எடுக்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியில் எடுக்கிறேன். எவ்வளவு நாங்கள் வெளியில் எடுக்கிறோமோ அவ்வளவு கெப்பாசிட்டி, அவ்வளவு கொள்ளளவு நாங்கள் உள்ளுக்கு அனுப்புவோம். உள்ளுக்கு அனுப்பணும்னா எங்களோட அன்றாட மரக்கறி கழிவு, வீட்டு கழிவு அதைத்தான் நான் போடுறேன். இப்போ நான் இப்போ மரக்கறி கழிவு ஆல்ரெடி போட்ட வழியாக இப்போ உங்களுக்கு தண்ணியை ஊற்றி காட்டுறேன். இதுக்குலாம் தான் விடுவீங்க. விட்டு எங்களுக்கு கேஸ் பலூனுக்குள்ளே ஃபில் ஆன பிறகு நாங்கள் சமைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆதாரத்துக்காக உங்களுக்கு ஒரு சின்ன சமையலையும் சமைச்சு காட்டுவோம்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஹீட்டில் இந்த வெப்பத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் ஒரு கறியை சமைப்பதற்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த பயோகேஸ் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் அடுப்பு ஹீட் ஆகி மண் சட்டி ஹீட் ஆகி ஒரு சமையலை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நெருப்பை எங்களுக்கு இந்த பயோகேஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக சில பேருக்கு இது எப்படி இருக்கும், இதில் ஏதாவது சிரமங்கள் இருக்குதா அப்படியான அந்த கேள்விகள் அல்லது ஒரு அது சம்பந்தமான சில தெளிவின்மைகள் இருக்கு. நம்ம ஒரு தெளிவூட்டலுக்காக தான் இந்த நேரடியாகவே இது இப்படி செய்யலாம்னு சொல்லி ஒரு கறியை சமைத்து நான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி. இப்போ இது வந்து கேஸ். இப்போ கேஸை வச்சு நான் இப்போ எனக்கு தேவையான சமையலை சமைத்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேஸ்லேருந்து இந்த கேஸ் எங்களுக்கு ஃபுல்லாகி பலூன் ஃபுல்லாகி எங்களோட அந்த பெரிய டேங்க்லேருந்து நான் அந்த வெளியில் எடுத்து அந்த செலரின்னு சொல்லுவோம், அது கழிவு. அந்த கழிவை எங்களோட அந்த ஹோம் கார்டன், அடுத்து நான் ஹோம் கார்டனை காட்டுறேன். இப்போ ஹோம் கார்டனுக்கு இதை நாங்கள் ஒரு திரவ பசுலை அபாவிகளில் நிறைய எங்களுக்கு இந்த கத்தரின்னு சொல்லுவோம். கத்தரி நிறைய பூக்கும். இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா கத்தரி பூக்கும். மற்றது இதை நாங்கள் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறது 10 லிட்டர்
தண்ணியண்டா இதில் எங்கள் ஸ்லரி 1 லிட்டர் விட்டு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதான் கடைநாசினி. அதே போல் 3 கொண்டு அது 3 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் எங்கட இந்த ஸ்லரியை விட்டு நாங்கள் அதை நாள்தோறும் ஊற்றி கொண்டு வரையில எங்களுக்கு நிறைய நைதரசன் மற்றது அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் அப்படியே சப்ளை ஆகி கொண்டிருப்பார் இந்த ஹோம் கார்டனுக்கு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். கத்தரி இப்போ கத்தரியில் நிறைய காயெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஆஞ்சிருக்கிறோம். இப்போ இருக்குது. அடுத்த மிளகாய் எல்லாம் இந்த இலைச்சுருட்டல் எல்லாம் பெறாது. இதை நான் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு விரைக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ கத்தரிக்காய் கொஞ்சம் கவர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து அந்த பச்சையத்தை பார்த்தீங்கன்னா அந்த பச்சை அதுக்குரிய அடிப்படை வந்து இந்த சிலருக்கு அதாவது பயோகேஸுக்கு நான் என்னோடய வீட்டு மரக்கறி கழிவோட கொட்டுறது கொட்டி கொஞ்சம் அதுக்குள்ள தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் உள்ளுக்கு அனுப்புவோம். ஒரு சின்ன லிக்விட் மெட்டீரியலை தான் நாங்கள் அது விடுவோம். இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு அந்த செமிவாடான அதாவது இந்த பயோகேஸ் செட்டப் எப்படின்னு சொன்னால் எங்களோட மாட்டின் குடல் எடுத்தால் அது புல்லெல்லாம் சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே செரிமானம் அடையும். ரைட், அந்த செரிமானமான ஒரு சேம் செட்டப் தான் இந்த பயோகேஸ். அப்போ அது செரிமானம் அடைஞ்ச அப்புறம் கழிவு பண்ணி அப்போ இந்த கீரைக்கெல்லாம் நான் சுவை பண்ணிக்கல. கீரை இந்த இலைய பூச்சிகள் சாப்பிட்றது குறைவு. மற்ற நல்ல கரும்பச்சையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரையை நாங்கள் என்னென்னு சொல்கிறது, எந்த விதமான ரசாயன கலை பசலையோ அல்லது ரசாயன கலைநாசினியோ பாவிக்காம இதில் பயன்படுத்தி எடுத்தது. வெத்திலே பார்த்தீங்கன்னாலும் வெத்திலே நல்ல கரும்பச்சையாக இருக்குது. அப்போ இதில் அந்த மெயின் பர்பஸ் இந்த பயோகேஸில் நாங்கள் ஹோம் கார்டன் கொண்டு செய்யணும். எங்களுக்கு கேஸை மட்டும் இதில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ஸ்லரியை நாங்கள் பாவிக்க தவறும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, பரிபூர்ணமான பெருமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அதால் ரெண்டு கன்சர்ன் இருக்குது. ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று கேஸை பாவிக்கணும், அதே நேரம் இந்த சிலரையும் பாவிக்கணும். இந்த சிலரையை 2 விதமாக பாவிக்கலாம். ஒன்று பசலையாக பாவிக்கலாம், மற்றது கல்நாசியாக பாவிக்கலாம். இதில் பப்பாசி, இதெல்லாம் பூசணி எல்லாம் இதுக்கு நான் தான் இதை தான் விடுவேன். அப்போ இது எனக்கு ஓகே. ஆனால் சின்ன பூசணிலாம் சின்ன காயாக தான். ஆனால் இதுக்கு நான் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் எங்களோட கூட்டர்கள் அதெல்லாம் போட்டு இதை விடைகளை இன்னும் எனக்கு பெரிய ஒரு அறுவடைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் ஒரு டெஸ்டிங் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குண்டா சக்ஸஸ் இது. இப்போ இதில் விருப்பம் இருக்கிறார்கள் தொடர்பு கொண்டு நான் அதுக்குரிய ஆட்களை அதுக்குரிய நபர்களோட உங்களையும் தொடர்படுத்தி விடக்கூடிய வழி அடுத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்புழு யூனிட் உண்டு. இப்போ அந்த நான் சொன்ன அந்த ஸ்லரி அந்த கழிவு இதை இதுக்குள்ள இந்த மண்புழு இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ எங்களோட வீட்டு கழிவுகள் குப்பைகள் அதுகளை போட்டு மண்புழு வந்து இது வந்து எங்களோட நேட்டிவ் மண்புழு இல்லை. அதாவது நாங்கள் வெட்டைகளில் வர மண்புழு இல்லை, இது வெளிநாட்டு மண்புழு. இதோட சயின்டிஃபிக் டைம் எனக்கு தெரியலை. இப்போ நாங்கள் அந்த குப்பைகளோ எங்களோட மாட்டு இருக்கும் அதில் போட்டு இந்த சிலரையை இதுக்குள்ள ஊற்றிக்கல இந்த மண்புழுக்கள் பெருக்கம் மற்ற இதில் இருந்து உற்பத்தியாக அந்த பசலை சொல்லுவாங்க இல்லை என்னன்னு சொன்னால் பிளாக் கோல்டுன்னு வாங்க உள்ளதா. இப்போ ஃபாரினர்ஸ் கூட இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஸ்டடி பண்ணி பார்த்தளவுக்கு இதில் நான் ஈடுபாடு கூட வர்றதுக்கு காரணம் ரிலான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய நண்பரோடு அப்போ அவருடைய வீடியோ தொடர்ந்து பார்த்து அப்போ ஒரு என்ஜினியர். அப்போ என்ஜினியர் இதுக்குள்ள வந்திருக்கிறாண்டா கட்டாயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நானும் அதில் தேடி கொஞ்சம் எனக்கு வந்து சக்ஸஸ். இப்போ இப்படித்தான் வேணும்னு சொல்கிறது. இது நான் வாழைத்தண்டுகள் வாழை இலைகள் அதுகளை ஒரு தொட்டியில் போட்டு அது ஒரு 15-20 நாள் விட்டு அதுக்கு ஹீட் எல்லாம் அடங்கினா பிறகு இந்த மண்புழு தொட்டிகளை போட்டு சிலர் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் அமிலம் இதெல்லாம் அடுத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களை வீட்டு குசுனி கழிவு இதை நான் ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பாக்டீரியாவை பெருக்கி இதையும் ஒரு நியூட்ரிஷனாக சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த பிளான்ஸுக்கு. இப்போ இது வந்து ஒரு ஃபில்டர் செட்டப்பில் வரும். இது இப்போ டெக்னீஷியனுக்கு உள்ளாங்க இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நானே தான் டிசைன் பண்ணி நானே தான் இல்லாம முழு வேலையும் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுக்குள்ள பெரிய டேங்க் அனுப்பி பெரிய டேங்க்லேருந்து தான் சப்ளை கொடுத்துருக்குறேன். அடுத்த இதே பார்க்கலாம். இதுவும் இந்த
வீட்டு தோட்டத்தோட ஒரு அ அட்டாச்சா இருக்கிறார். இது ஒரு நல்ல மன திருப்தியான விஷயம் உண்டு. அ வீட்டில நீங்களும் இதுவரை செய்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்குன்னு சொன்னால், என்னோட தொடர்பு கொண்டாலும் நான் உங்கள உரிய ஆட்களா கனெக்ட் பண்ணி விடக்கூடிய மாரி இருக்கும். நன்றி, வணக்கம்.